நீங்களே பாருங்க. தம்பி, ஒரு நிமிஷம். அந்த ஃபைலை கொடுங்க. ஃபைலை கொடுங்க. கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னது இது? மேடம், அது இவ்வளவு பெரிய ஃபைலுக்கு நடுவுல ஒரு வெத்து பத்திரத்தை வச்சு அதுலயும் சேர்த்து கையெழுத்து வாங்கிருக்கீங்க. என்ன பழக்கம் இது? மேடம், தெரியல மேடம். எனக்கு தெரியாம வந்திருக்கு மேடம். தெரியாம எப்படிங்க வரும்? என்ன ஏதாவது ஃபோர்ஜரி பண்ண பிளான் பண்றீங்களா? சச்சா, அதெல்லாம் இல்லை மேடம். ஒழுங்கா இருந்துக்கங்க. இந்த மாதிரி தப்பு பண்ற வேலை எல்லாம் மேடத்துக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஆபீஸ் பக்கமே நீங்க வர முடியாது. ஒரு நிமிஷம், நான் ஃபைலை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கறேன். போங்க. அவன் போலியா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவனே அதுல சிபி சாரோட கையெழுத்தை காப்பி பண்ணி அதை கொண்டு போய் லேப்ல கொடுத்து அந்த ரெசிபி சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிருக்கான். இதுல சிபி சார் மேலயும் தப்பு இல்ல, ஜெயராணி மேலயும் தப்பு இல்ல. சொல்லப்போனா ஜெயராணி இந்த தப்பு நடந்துடவே கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணிருக்காங்க. ஜனமா, நீங்க தான் ஒன்னு அடிக்கடி சொல்லுவீங்க, தப்பு செஞ்சவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுக்கலாம், ஆனா தப்பு செய்யாத ஒருத்தன் எந்த காலத்திலயும் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு. அந்த உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவீங்க. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், ஆனா அவங்க என்ன பொறுப்புல இருந்தாங்களோ அந்த பொறுப்பை நீங்க மறுபடியும் திருப்பி கொடுக்கறது தான் நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அவங்களால இன்னமும் தப்பு நடக்கும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க அவங்கள கிட்ட கூட சேர்க்க வேண்டாம், விட்டுருங்க.